வீடா இல்லமா? சந்தேகம் வரும். இல்லம் சொல்லவா? நிறைய வீடு பேர் வைக்கிறாங்கல்ல. தாய் இல்லம், தந்தை இல்லம், அன்பு இல்லம். இப்படி அவங்க பேருக்கு வைப்பாங்க. வீடுன்னு வைக்க மாட்டான். அன்பு வீடு வைக்க மாட்டான். வீடுன்னோடனே என்னமோ சாதாரண சொல்லாயிருது. இல்லம்னா வைக்கிறதுக்கு வசதியா இருக்கு. ஆனா உண்மையில பாருங்க, வீடுங்கிற சொல்லு தான் மிகச்சிறந்த சொல். வீடு என்றால் சொர்க்கம்னு அர்த்தம். அந்த சொர்க்கமும் இந்த வீடு பேரு. அறம், பொருள், இன்பம், வீடு. வீடு பேரு என்பது சொர்க்கம். அந்த வீட்டுக்கு நிகராக இந்த வீடு இருக்கிறது. எனவே நம்முடைய வீடு, வீடு என்று தான் சொல்லணும். இல்லம் என்று சொல்லு பாருங்க பின்னால வந்தது. அந்த இல்லம் என்ற சொல்ல இருந்து இல்லம் பின்னால வந்தது. இல்லம் என்ற சொல்லி எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் பாருங்க. அனாதை இல்லம், முதியோர் இல்லம். இப்ப யாரையெல்லாம் கொண்டு வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கிறீங்களோ, அதை அடைச்சு வைக்கிறீங்களோ, அல்லது ஆதரவற்றோர் இல்லம். இப்படி எல்லாம் அதையெல்லாம் இல்லம்னு சொல்லலாம். ஆனா நாம் குடியிருக்கிற வீடு இருக்கு பாருங்க, மனைவி, கணவன், பிள்ளைகள் சேர்ந்து குடியிருக்கிறோமே, அதை இல்லம் சொல்லுற வீடு தான் இது. எங்கேயாவது அனாதை வீடுன்னு சொல்லியிருக்காங்களா? அனாதை வீடு அல்லது முதியோர் வீடு இல்ல. வீடு என்பது நாம் குடியிருக்கிறோம், மனங்கள் குடியிருக்கு பாருங்க, அதுதான் வீடு. குடும்பம் குடியிருப்பது கூடு, வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு. அதையெல்லாம் இல்லம். இல்லம் என்ற சொல் பொதுவாக இருக்கிறது எல்லாத்துக்கும். வீடு என்ற சொல்லே சிறந்த சொல்.